இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற சமையல் காயல்பட்டினம் ஸ்பெஷல் பொரிச்ச கறி. இந்த ரெசிபியை நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க மீரா அபு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். கறி 1 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1½ மேஜை கரண்டி, தயிர் 1 கப்பு, காயல் கறி மசாலா தூள் 5 மேஜை கரண்டி, உப்பு தேவையான அளவு, தேங்காய் பவுடர் 3 மேஜை கரண்டி, கருவேப்பிலை 1 கொத்து, எண்ணெய் 1/4. இப்போ பொரிச்ச கறி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கறியை நல்லா சுத்தமாக அலசிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், காயல் கறி மசாலா தூள், உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. கறி குழையக்கூடாது. இப்போ குக்கர் திறந்ததுக்கு அப்புறம் தண்ணியாக இருக்கும். ஸோ திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் அதை வற்ற வைக்கணும். வற்ற வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதில் தேங்காய் பால் பவுடர் சேர்த்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக வைக்கணும். கொஞ்சம் நல்லா சிம்மிலே வச்சு வேக வச்சிங்கன்னா தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றிடும் அப்படியே. இப்போ ஒரு பேனில் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த கருவேப்பிலையை போடுறோம். சிம்மிலேயே வச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வேக வச்சிருக்கிற அந்த கறியை இந்த பேனில் போட்டுடுங்க. போட்டு கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்குனீங்கன்னா கறி நல்லா திரண்டு நல்லா எண்ணெய் விட்டுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை மணமாக இருக்கும். அடுப்பை அணைச்சிடுங்க. நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போது சுவையான பொரிச்ச கறி ரெடி ஆயிடுச்சு. இது காயல்பட்டினத்தில் இந்த நோன்பு டைமில் சஹரில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எந்த ஒரு வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். சக்கைக்கு தயிர் தான், அந்த தயிரை ஊற்றி தான் நம்ம பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. நன்றி. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.